அனைவருக்கும் வணக்கம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு நீங்கள் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உச்சத்தில் குரு இருப்பதால் இந்த வேளையில் இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவில் அதிரடியான மாற்றத்தை அள்ளி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசிக்கு சகாயமானவராகவும் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாகவும் பார்க்க படுகிறார். அவர் ராசிக்கு 2 மற்றும் 5ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கிறார். தனாதிபதியும் பூர்வ புண்ணியாதிபதியுமாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய இடமான மிகவும் வலுவான இடம் என்று சொல்லக்கூடிய 9இல் அதிசார பயிற்சியாக உச்சம் பெறுகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் இருந்து அடுத்த 1.5 ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் உறுதியாகவே ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை முழு சுபகிரகமான குரு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். பொதுவாக குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் நவ கிரகங்களிலே தோஷமற்றவராக பார்க்கப்படுகிறார். அவர் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. ஆனால் இப்போது அவர் அஷ்டமத்தை விட்டு விலகுவதால் உறுதியாகவே சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதிலும் குறிப்பாக 9இல் குரு என்று சொன்னாலே உச்சபட்ச வளர்ச்சியும் நன்மையும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதிலும் அவர் உச்சம் பெறுவது இரட்டிப்பு நன்மையை உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறது. எனவே இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் பல மடங்கு நன்மையும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் உண்டு. அது மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகநிலைகள் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாலும் அவை நேர்வழியில் அமையாததற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் தோஷமற்றவராக இருப்பதால் மனித வாழ்வில் முன்னேற்றம், வளர்ச்சி, செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் என அனைத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு இவை அனைத்தையும் நேர்வழியில் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் என்றால் அது நிச்சயமாக குரு பகவான் மட்டும்தான். எனவேதான் குரு பகவானினுடைய ஒவ்வொரு சிறு அசைவு கூட உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் குரு பகவான் இந்த வேளையில் அபரிவிதமான மாற்றத்தை அற்புதமாக அள்ளி கொடுக்க போகிறாருங்க. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது அவர் உச்சம் பெறுவதால் இனிமேல் தான் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை 9இல் குரு இருக்கக்கூடிய இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. பொதுவாக லாட்டரி யோகம் என்றால் சிறு முதலீடு செய்து மிக பெரிய அளவிலான பம்பர் பரிசை பெறுவது லாட்டரி யோகமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் லாட்டரி அடிக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் லாட்டரியை பல ஆயிரம் கோடி கணக்கான மக்கள் வாங்குவார்கள். அதில் யாராவது ஒருவருக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் கிடைக்கும், அவர் பம்பர் பரிசை பெறுவார். ஆனால் அந்த லாட்டரியை வாங்கின பல ஆயிரம் கோடி கணக்கான மக்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. அதில் பல ஆயிரக்கணக்கான கோடி மக்கள் ஏமாந்து போவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது. ஆனால் உண்மையில் இந்த வேளையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9இல் அமர்வதால் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் ரெட்டிப்பு நன்மையையும் வளர்ச்சியையும் மிக பெரிய அளவில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவில் உச்சபட்ச நன்மையை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. எனவே குரு பகவான் 9இல் உச்சம் பெறுவதால் இந்த வேளையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகவும் அபரிவிதமாக கைகூட போகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்றவை விலகுவதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாகவும் கனகச்சிதமாகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. 9ஆம் இடத்தில் அவர் உச்சம் பெறுவதால் பல வகையில நன்மை நிறைவாக தேடி வரும். ஏனென்றால் குரு பகவான் 9இல் உச்சம் பெற்றிருப்பதால் அனைத்து வகையான
பணிகளிலும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் பொன்னாக மாறும் என்று சொல்வதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே சரியாக இந்த தருணத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் உறுதியாகவே தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை மிக வலுவாக ஜென்ம ராசியின் மீது கிடைக்கிறது. மிக பெரிய வரப்பிரசாதமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் குருவின் பார்வை பட்டாலே போதும் மிக பெரிய அளவில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுடைய வாழ்வில் சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் அதற்கான பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உருவாகும். அது மட்டுமல்லாது வரவேண்டிய சிரமங்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகக்கூடிய வகையில் குருவின் பார்வை அற்புதமாக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. ஏனென்றால் குரு பகவான் ஜென்மத்தை வலுவாக பார்ப்பதால் பல மங்கள காரியங்கள் சிறப்பாக கைகூடும். திருமண தடை, புத்திரபாகிய தடை போன்றவை நீங்குவதால் திருமண பாகியம், புத்திர பாகியம் போன்றவை உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மனநிறைவை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் எளிதில் கைகூடும். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதில் காரிய தடை இல்லாமல் வளர்ச்சி கிடைக்கும். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். சங்கிலி தொடர்போல் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும். இந்த வேளையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நல்ல வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும். பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பமும் உண்டு. அது மட்டுமல்லாது தனது சொந்த ராசியை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார் குரு பகவான். 9ல் அமர்ந்து 9ஆம் பார்வையாக தனது சொந்த ராசியை பார்ப்பதால் இந்த வேளையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை விலகும். தாய் வழி, தந்தை வழி உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் இந்த தருணத்தில் விலகி உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல சுபகாரியங்களை அடுத்தடுத்து நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரிவிதமாக கிடைக்க போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் காரிய தடைகளை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக உறுதியாகவே மாற்றிக் கொடுப்பார். எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் குரு பகவான் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் உண்டு. நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்டவை சாதகமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் முற்றிலுமாக நீங்கி மனவருத்தம் நீங்கி ஒற்றுமையும் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைவாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மேலும் குரு பகவான் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தை பார்க்கிறார். எனவே முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாகும். எந்த காரியத்தை தொட்டாலும் தூள் பறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் வெற்றி வாய்ப்புகளும் முன்னேற்றமும் நிறைவாக உங்களை தேடி வரும். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இவ்வளவு பெரிய காரிய தடையாக இருந்தாலும் அவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்ற பாதையில் பயணிப்பதோடு சிந்திய ஒரு துளி கண்ணீர் கூட வீண் போகாது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களது ஆதங்கமாக இருந்தாலும் ஆனந்தமாக இருந்தாலும் அவற்றிற்கான நல்ல பலன் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய குரு உறுதிப்படுத்துகிறார். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள குருவின் தினமாக இருக்கக்கூடிய வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள குரு பகவான் அல்லது நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு உறுதியாகவே இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் லாட்டரி யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் தடையில்லாமல் உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம்.